இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில் எலெக்ஷன் அண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டியில் ஸோ வரிசையாக டாபிக் கவர் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்டர் நம்பர் 11 பாருங்கள், எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னு இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் டேர்ம் 1 and 2 லெசன் 2ல் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸு லெசன் 1 and 2 சரிங்களா. அதே மாதிரி 11th பாலிட்டி லெசன் 10, 11, 14ல் இருக்கும். ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலெக்ஷன் அப்படின்னாலே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நிர்வாச்சன் சதான்னு சொல்லுவாங்க. நிர்வாச்சன் பாரதிய நிர்வாச்சன் ஆயோக். ஸோ ஆயோக் அப்படிங்கிறது கமிஷன் சரிங்களா. பாரதிய அப்படிங்கிறது பாரத் இந்தியா. ஸோ நிர்வாச்சன் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் நேம், ஹிந்தியில் எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னு குறிக்கும். ஸோ இது தலைமையிடம் டெல்லியில் இருக்குது. அங்கேருந்து தான் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் மாநில அரசாங்கம், அவங்களுக்கு கீழே மண்டலங்கள், அவங்களுக்கு கீழே மாவட்டங்கள், அதாவது ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாவட்டங்களுக்கு கீழே தான் வட்டங்கள், தாசில், மாநகராட்சிகள், மாநகர பாலிகா, நகராட்சிகள், நகர்பாலிகா, பேரூராட்சி, மாநகர்பாலிகா. இந்த வட்டங்களுக்கு கீழே கிராம பஞ்சாயத்து இருக்கும். இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வார்டுகள் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் எலெக்ஷனே நடக்குது. ஸோ எலெக்ஷன் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் அரசு அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன்ஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரிங்களா, ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி கவுன்சில், அதே மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிசி, அதே போல் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸ், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய வரிசையாக அவங்க பார்க்குறதுல அதில் முக்கியமானது பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன்ஸ், தேர்தல் ஆணையம் தான் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு சரிங்களா. இது எப்படி உருவானுச்சு, இது என்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் முதல்ல ஒரு சுதந்திரமான அமைப்பு, இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி. எப்படி சுதந்திரமான அமைப்பு, அரசியலமைப்பில் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பகுதி 15 ஆர்டிக்கல் 324லேருந்து 329 இதுவே ஒரு கொஷின் மாதிரி கேட்பாங்க சரிங்களா. இதில் என்னென்னா 1950லேருந்து 1989 வரைக்கும் ஸோ சிங்கிள் மெம்பர் பாடி அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1990, 1993 வரை அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ வரை என்னச்சுங்க, அது சிங்கிள் பாடி எலெக்ஷனாக இருந்தது, சிங்கிள் பாடி மெம்பர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்தாங்க, இந்த எலெக்ஷன் கமிஷனர் அமெண்ட்மெண்ட் 1989. அதில் தான் மல்டி மெம்பர் பாடி. ஸோ பல உறுப்பினர்கள் அமைப்பு 1989லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு உறுப்பினர் அமைப்பு 15 அக்டோபர் 1989 வரை இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பல உறுப்பினர் அமைப்பு, அதாவது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர் அப்படி இருப்பாங்க. 16 அக்டோபர் 1989லேருந்து 90 வரைக்கும் 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் வயது 21லிருந்து 18 ஆக குறைச்சி இந்த சட்டமும் கொண்டு வந்தாங்க. 90-93க்கு அப்புறம் மீண்டும் 93 அக்டோபர் அதுலேருந்து 3 உறுப்பினர் அமைப்பு இதுவரை இது மாதிரி செயல்படுது. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னால் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க சப்பார்டினேட்டா அப்படின்னு. சரி, இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய காம்போசிஷன் எப்படி இருக்குது அப்படி கொஞ்சம் பார்த்தோம்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், அவர் கீழே 2
எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இவர் வந்து பிரசிடெண்ட் தான் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து யாருங்கிறது டிசைட் பண்ணுறதே வந்து டிட்டர்மைன் பண்ணுறது பிரசிடெண்ட் தான். பிரசிடெண்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார் யாரை? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை. சரிங்களா? அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 2 எலெக்ஷன் கமிஷனையும் அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இவருடைய அந்தஸ்து எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். இவருடைய அந்தஸ்தும் சம்பளமும் இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இப்போ பேசினதை அப்படியே வந்து ஒரு சார்ட்டு மூலமாக, ஒரு மேப் மூலமாக அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து நிரந்தர சுதந்திர அமைப்பு, நாட்டில் சுதந்திரமாக நியாயமாக தேர்தல் நடப்பதை வந்து உறுதி செய்து, விதி வந்து 324ல் பாராளுமன்றத்துக்கு தேர்தல், மாநில சட்டமன்றத்துக்கு தேர்தல், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கு இவர் தான் நடத்துகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பொதுவான அனைத்திந்திய அமைப்பு அப்படின்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அதே மாதிரி பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி தேர்தல் கவனிப்பது மாநில தேர்தல் ஆணையம் தான். சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் பஞ்சாயத்தையும் நகராட்சி தேர்தலையும் கவனிப்பது இல்லை, மறந்துடாதீங்க. ஸோ இந்த தேர்தலுடைய ஸ்ட்ரக்சர் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. இங்கிலாந்து நாட்டிலேருந்து நம்ம வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. இதோடைய தலைமையிடம் ஆல்ரெடி சொன்னோம், புது டெல்லி அப்படின்னு. சரி, இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா, நீதிபதி விசாரணை சட்டம் 1968, இதை நீங்கள் நான் வச்சுக்கணும். சரிங்களா? மக்களவையில் பதவி நீக்க தீர்மானம் வந்து 100 பேர் வந்து சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி மாநிலங்களில் வந்து பதவி நீக்க தீர்மானம் வந்து 50 பேர். யார்? சபாநாயகர் அதை ஏற்கணும் அல்லது புறக்கணிக்கிறது எல்லாமே சபாநாயகருடைய முடிவு தான். 3 உறுப்பினருக்குள் எடுத்துக்குவாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, புகழ்பெற்ற நீதி அரசர். இவங்க தான் உட்காந்து மக்களவை சிறப்பு பெரும்பான்மையும் மாநில அளவிலேருந்து சிறப்பு பெரும்பான்மையும் எடுத்துட்டு பாராளுமன்றத்தில் பரிந்துரை செய்யப்பட்டதை எடுத்து குடியரசுத் தலைவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவரை நம்ம நீக்கமே செய்ய முடியும். அந்த அளவுக்கு இது முக்கியமானது. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், இது சுதந்திரமான அமைப்பாக இருந்தாலும் சில குறைகள் இருக்குதாமா. ஏன்னா அரசியல் அமைப்பு தேர்தல் ஆணையருக்கு தகுதியினை குறிப்பிடவில்லை. இது முக்கியமானது, படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. அரசியலமைப்பு பதவி காலத்தை வரையறுக்கவில்லை. சரிங்களா? ஓய்வு பெறும் தேர்தல் ஆணையரை மற்ற பொறுப்புகளில் செயல்படுவதை அரசியலமைப்பு தடை செய்யவில்லை. இந்த 3 பாயிண்ட் பிடிச்சிட்டிங்கன்னா எப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன், அது வாக்கியங்கள் மற்றும் கூற்றுகள் வாக்கியங்கள் கேட்பாங்க இல்லைங்களா, அதில் கொஷின்ஸ் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. சரிங்களா? சரி, இந்திய தேசிய ஆணையம் எது அப்படின்னு பாருங்கள். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மாநில சட்ட மேலவை, மக்களவை, மாநில சட்ட பேரவை, இதெல்லாம் வந்து இந்திய தேசிய ஆணையத்தின் கீழ் இருக்குது. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து சிஇசி, தேசிய அளவிலான இந்திய தேர்தல் ஆணையம். அதே மாதிரி அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மாநில அளவிலான தலைமை தேர்தல் அலுவலர், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு தொகுதியிலும், வாக்குப்பதிவு அலுவலர் வாக்குச்சாவடி மட்டத்தில். ஸோ இது மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அதே மாதிரி தேர்தல் அதிகாரி சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸரு, அதே மாதிரி ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லி வரிசையாக இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இப்போ எலெக்ஷனே நடக்க போகுது. சரிங்களா? சரி, இவங்களுடைய வேலைகள் என்ன, இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வரையறை கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி இருக்குது? வரையறை ஆணைக்குழு சட்டத்தின் அடிப்படையில் தான் இருப்பாங்க. ஸோ டிட்டர்மைன் டெரிட்டோரியல் ஏரியா பேஸ்ட் ஆன் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட், இதுக்கு கீழே தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலை? தேர்தல் அட்டவணையை கொடுப்பது, வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணுறது. சரிங்களா? அதே மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு பதிவு கொடுக்கறது, சின்னங்கள் கொடுக்கறது, அங்கீகாரம் கொடுக்கறது, தேசிய கட்சி அந்தஸ்து, மாநில கட்சி அந்தஸ்தை கொடுக்கறது, இது மாதிரி வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடத்தை விதிகளையும் இவங்க செய்கிறாங்களாமா. அது இல்லாமல் ஜனாதிபதி
ஆட்சியின் கீழ் உள்ள மாநிலத்து தேர்தல்கள் நடத்த முடியுமா என்று ஜனாதிபதியின் ஆலோசனை பெற்றே இருப்பாங்களாமா. இப்போ அரசியல் கட்சிகள் என்னன்னா எப்படி அப்படிங்கிறது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் தேசிய கட்சி, மாநில கட்சின்னு பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய கட்சியில் ஆளும் கட்சி, எதிர்கட்சின்னு இருப்பாங்க. அதே மாதிரி மாநில கட்சியில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி. ஸோ ரூரல் பார்ட்டி அண்டு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்படின்னு இருப்பாங்க. சரி, நேஷ்னல் பார்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்தஸ்து எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் கண்டிஷன், 6% வேலிட் ஓட்ஸ் போல்ட் இன் எனி 4 or more ஸ்டேட்ஸ் இன் தி ஜெனரல் எலெக்ஷன். புரியுதுங்களா? 6% வாக்குகள் வச்சிருக்கணும். எப்படி அப்படின்னா 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் மக்களவையில் 4 இடங்களை பெற்றிருந்தால் தான் அவங்க வந்து நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இது கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது கண்டிஷன் எடுத்திங்கன்னா, மாநிலங்களில் பொது தேர்வில் அதாவது லோக்சபாவில் 2% இடங்களை பெற்றிருக்கணும். மூன்றாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இதை பேஸ் பண்ணி இந்த 3 கண்டிஷன் இருந்தால் தான் அது வந்து அந்தஸ்து அதுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ சொன்னது தான் இப்போ வந்து ஒரு சார்ட்டு மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், நேஷ்னல் பார்ட்டி 6% வேலிட் ஓட்ஸ் இன் 4 ஸ்டேட்ஸ், 2% சீட்ஸ் இன் லோக்சபா அண்ட் மெம்பர்ஸ். ஸ்டேட் பார்ட்டி அதே மாதிரி தான் 6% வேலிட் ஓட் இன் ஸ்டேட்ஸ், 3% டோட்டல் ஆஃப் ஸ்டேட்ஸ். இல்லாட்டி 4 சீட்ஸ் லோக்சபாவில் வச்சுருக்கணும். சரிங்களா? 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் நேஷ்னல் பார்ட்டி. இதாவது ஒன்று. ஸ்டேட் பார்ட்டினா 2 சீட்ஸ் அசம்பிளியாக இருக்கணும் அல்லது 3 சீட் அசம்பிளியாக இருக்கணும். இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்தஸ்தே கிடைக்கும். சரிங்களா? சரி, நேஷ்னல் பார்ட்டிஸோடைய டீட்டெயில்ஸ் தான் திரும்பவும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்கா அப்படின்னு டீட்டெயில்ஸ் பாருங்கள். நேஷ்னல் பார்ட்டியில் வந்து அசோசியலாக பார்த்தா 6%, 4 சீட்ஸ் லோக்சபா, 2% வந்து லோக்சபா அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் சீட்ஸ். அதே மாதிரி தான் ஸ்டேட்லேயும் 6% ஓட்டு வச்சுருக்கணும், 25 சீட்ஸ் லோக்சபாவில் வச்சுருக்கணும், அட்லீஸ்ட் 2 சீட்ஸு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வச்சுருக்கணும், மினிமம் 3% ஓட் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கணும். சரி, ஒரு முக்கியமான நேஷ்னல் பார்ட்டிஸு எப்போ வந்து ஃபவுண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி 6 ஏப்ரல் 1980, ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் 28 டிசம்பர் 1885, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் 7 நவம்பர் 1964, ஆம் ஆத்மி பார்ட்டி 26 நவம்பர் 2012, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 14 ஏப்ரல் 1984, நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி 6 ஜனவரி 2013. ஸோ இந்த ஃபவுண்ட் டேட்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ஃபாபெட் ரேஞ்சில் இவர் லீடர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். நவம்பர் 2012, கிட்டத்தட்ட 11 வருஷமாக இந்த கட்சி இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஸோ மாயாவதி தான் ஒரு லீடர். ஏப்ரல் 1984, ஸோ 39 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ பிஜேபி சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி, அதாவது ரைட் விங், ஏப்ரல் 1980, 43 இயர்ஸாக இருக்குது, ஜேபி நட்டா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், இது வந்து லெஃப்ட் விங்கு, நவம்பர் 1964, சீதாராம் யெச்சூரி. ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ், டிசம்பர் 1885, 138 வருடமாக இருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் வந்து பிரசிடெண்ட். நேஷ்னல் பீப்புள் பார்ட்டியோடைய சென்டர் ரைட் வந்து ஜனவரி 2008, ஸோ கான்ராட் சங்மா அப்படிங்கிறவர் இதுக்கு லீடராக இருக்கார். சரிங்களா? சரி, என்னென்னா கண்டிஷனில் நீங்கள் வந்து வாக்களிப்பதற்கான நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எனக்கு சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், 18 வயது நீங்கள் பூர்த்தி ஆகியிருந்தால் நீங்கள் ஓட்டு போடலாம். சரிங்களா?
நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ அமைதியற்ற மனம், குற்றம், ஊழல், சட்டவிரோதம் எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு மென்டல் தனமாக இருக்கிறோம், மைண்டு வந்து அன்சவுண்டு மைண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் ரோல்ஸ், வாக்காளர் பட்டியலை வந்து தயாரித்தல், டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ், தொகுதிகளை வரையறுக்கிறது, அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ், பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற இடங்களை வந்து ஒதுக்கல், குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ், வாக்காளர்களின் தகுதி எல்லாமே வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு அதே மாதிரி 1951 அடுத்த ஒரு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி டீலிங் வித் எலெக்ஷன், தேர்தலை வந்து கையாளுவது ஒரு நிர்வாக இயந்திரம் வேணும். எலெக்ஷன் அஃபென்சஸ், எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ், பை எலெக்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கொடுக்கப்பட்டுள்ளது. இது ரெண்டையும் நம்ம வந்து ஒரு கம்பேரிஷன் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்பிஏ ஆக்டு 1950க்கும் ஆர்பிஐ ஆக்ட் 1951க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சபை மாநில சட்டமன்றங்களுக்கு தொகுதிகளின் வரையறை மற்றும் தொகுதிகளின் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளதமா. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம் மற்றும் மாநிலத்தின் சட்டமன்றங்களில் தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு கம்பேரிஷன் வந்து பார்த்திங்கன்னா, தேர்தல் வாக்காளர்களின் தகுதியை கொடுக்கப்பட்டுள்ளது, வாக்காளர் பட்டியல் எப்படி தயாரிக்கிறது, மாநிலங்களில் கவுன்சில் இடங்கள் எப்படி நிரப்புறது அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது 1950. 51 தகுதிகள், தகுதி நீக்கம், இது தொடர்பான இருக்கக்கூடிய ஊழல் நடைமுறைகள், பிற குற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக இது தொடர்பு படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரல் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறவங்க அதோடைய சட்டம், தண்டனை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 8(1) இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. இந்திய தண்டனை சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் 1988க்கு கீழே தான் இந்த குற்றத்தின் கீழ் வரப்படுது. அதே மாதிரி செக்ஷன் 11 அப்படின்ட்டு இருக்குது. இது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காலத்தை நீக்க அல்லது குறைக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய செக்ஷன் 11. செக்ஷன் 126 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். பொது கூட்டங்கள், ஊர்வலங்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே தொலைக்காட்சி மற்றும் அது போன்ற கருவிகளின் விஷயங்களை நீங்கள் வந்து காட்சிப்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. செக்ஷன் 126. செக்ஷன் 29A என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பை எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சிகளை வந்து பதிவு செஞ்சு வச்சுக்கணுமா. அதே மாதிரி செக்ஷன் 123(3)A என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதம், இனம், சாதி, சமூகம் அல்லது மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்திய குடிமக்கள் வெவ்வேறு வகுப்புகளுக்கு இடையே பகை அல்லது வெறுப்பு உணர்வுகளை ஊக்குவிப்பதை தடை செய்யணும். இந்த செக்ஷன்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரி, இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான ஒரு சின்ன தீர்ப்பு உச்ச நீதிமன்ற வரலாற்றில் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11, 2013 வெளியிட்ட ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு மிக்க தீர்ப்பில் சிறை அல்லது காவல்துறையின் விசாரணையில் இருக்கும் ஒருவர். நல்லா கவனிச்சுக்கோ. அதாவது நீங்கள் சிறையில் இருந்தாலும் சரி அல்லது விசாரணையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒரு நாள் முன்னதாகவே ஜூலை 10, 2013 அதே அமர்வு வழங்கிய தீர்ப்பில் தங்களின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின்
நாடாளுமன்ற சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கு குற்றங்களின் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் அப்போது பதவிகள் வகிப்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான தண்டனை சட்டம் பிரிவு செக்ஷன் 8(4) வந்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டீலிமிட்டேஷன் கமிஷன் மறுவரையறை ஆணையம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 82 கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வந்து பாராளுமன்றம், சட்டமன்றம் அந்த எல்லைக்கு வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற பேஸில் வந்து எத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டீலிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது. இது நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, என்னாவது 131வது சட்ட திருத்தம் மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து தோல்வி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இது வந்து டீலிமிட்டேஷன்ஸ் பில்லு வந்து தோல்வி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்குறாங்க அந்த டீலிமிட்டேஷன் பில்லில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1970 வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எல்லையை வந்து எத்தனை தொகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது வரையறை செய்கிறீங்க இல்லையா, அதோட சேர்த்து இன்று ஜிடிபி சேர்த்து சொல்லணும். அதாவது வளர்ச்சியை நோக்கி வரக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் அதிகமான பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையுடைய உறுப்பினர்களுடைய நோக்கமாக இருந்தனால இந்த 131வது திருத்த மசோதா தோல்வி அடைஞ்சது நேற்று இல்லையா. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ரிலேட்டடாக வந்து எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரி, ஆர்டிக்கல் 170 ஸ்டேட்ஸ் தட் டெலிமிட்டேஷன் ஆக்ட் ஆஃப்டர் எவரி சென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து யார் பார்க்குறது? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒர்க்ஸ் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இது பார்ப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் இந்த லிமிட்டேஷன் செட்டப் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா 1952, 63, 73, 2002. தற்போது நெக்ஸ்ட்டு டீலிமிட்டேஷன் எப்போ நடக்கும்னா 2026 நடக்கும்னு சொன்னோம். அதுதான் இப்போ நேற்று நடந்தது. பட் தோல்வி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 3 monthஸில் வந்து திரும்ப அந்த பில்லு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2026 தொகுதி வரையறை செய்ய ஆகணும். அதுதான் வந்து சட்டம். சரிங்களா? என்ன கேட்குறாங்க, நீங்கள் மக்கள் தொகை மட்டும் நம்பி எடுக்காதீங்க, ஜிடிபியும் சேர்த்து எடுங்க. இப்போ அது நிறைய மாநிலங்கள் ஜிடிபியில் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னா அவங்கள வந்து பார்ட்டிசிபேஷன், அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அதிக பேரை எடுத்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக அது தோல்வி அடைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீலிமிட்டேஷன் எக்ஸ்டென்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டீலிமிட்டேஷன் வந்து 1976 அன்டில் ஆஃப்டர் 2001 சென்சஸ். செகண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976 இதை வழிவகுக்குது. 84வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 நடைபெற்றது. என்ன சொன்னாங்க, 2026 வரை இந்த சட்டம் வந்து அப்படியே செல்லும், அதுக்கப்புறம் தான் மாற்றத்துக்கு ஏற்படும். என்ன சொல்லியிருக்காங்க, குடும்ப கட்டுப்பாடு மற்றும் நாட்டில் மக்கள் தொகை உறுதிப்படுத்துவதை சொன்னாங்க. இன்று அதை திருத்தம் செய்யப்பட்டு ஜிடிபியும் கணக்கில் சேர்த்துக்குங்க, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் அடுத்தது எப்படி வருது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரல் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். 324 தேர்தலை கண்காணித்தல், வழி நடத்துதல், கட்டுப்படுத்தல் வந்துடும். 325 மதம், இனம், சாதி மற்றும் பாலின அடிப்படையில் எந்த ஒரு நபரும் சிறப்பு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவோ தகுதியற்றவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஆர்டிக்கல் கொடுக்கப்பட்டுள்ளது. 326 மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கும் வயது வந்தோர்களுக்கும் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 327 சட்டமன்றங்களுக்கான தேர்தல்கள் தொடர்பான ஏற்பாடுகளை செய்வதற்கான பாராளுமன்றத்தில் அதிகாரம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸு. இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்படியே எக்ஸாமில் அந்த லைன்ஸ் அப்படியே கொடுத்தா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கான தேர்தல்கள் தொடர்பான ஏற்பாடுகள் செய்வதற்கான அதிகாரம் உள்ள சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 328 அப்படிதான். அப்படி டேரெக்டாக கேள்வி கேட்பாங்க.
329 தேர்தல் விவகாரத்தில் நீதிமன்றங்கள் தலையிட தடை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எவலுவேஷன் ஆஃப் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட், நடத்தை விதிகளின் பரிணாமம். எப்படி நடத்தை விதிகள் பரிணாமம் அடைந்தது. ஸோ தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள சில வழிகாட்டுதலின் தொகுப்பு தான் இது. என்ன சொல்கிறாங்க, தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் நடத்தையை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1960ஆம் ஆண்டு கேரள சட்டமன்ற தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் நடத்தை விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது. 1962 மக்களவை தேர்தலில் எம்சிசி சட்டத்தின் அமல்படுத்த முடியாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பிறகு இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1953 இது தொடர்புடைய விதிகளுடன் இது அமல்படுத்தக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டாங்க. அந்த எம்சிசி சொல்கிறோம் இல்லையா, இந்த லீகல் கேஸ் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றியத்துக்கும் ஹர்பன்ஸ் சிங்ஸ் ஜலால் அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு டிஸ்பியூட்ஸ் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தருணத்தில் இது நடைமுறைக்கு வருகிறது, முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை நடைமுறையில் இருக்கும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது. 2013 பணியாளர்கள் பொதுமக்கள் குறைகள் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான நிலைக்குழு இந்த எம்சிசி சட்டப்பூர்வமாக கட்டாயப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கரெக்டாக ரெகுலேஷன் படி உங்களுக்கு இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போர்டாக இந்த அரசியல் கட்சியோட எம்பளங்கள் வரைஞ்சி வச்சுருவாங்க. ஒரு திடீர்னு ஒரு 100 பேர் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போவாங்க. அது எல்லாத்தையும் இப்போ நிறுத்திட்டாங்க. ஸோ போனீங்கன்னா 10 பேர் 4 பேர் தான் அப்படி தான் போகணும் அப்படின்னு. சரி, இப்போது இந்த ஓட்டிங் மிஷினில் தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தான் இப்போ நடந்துட்டுருக்குது. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 1982 கேரளா அசம்பிளி பை எலெக்ஷன் நடக்கும்போது தான் இதை அறிமுகப்படுத்தப்பட்டது முதலில். ஆர்பி ஆக்ட் வாஸ் அமெண்டட் இன் 1988. அந்த சட்டத்தின் 1951 குடியுரிமை சட்டத்தின் கீழ் தான் இந்த வாக்கு பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. 1999 கோவா சட்டசபை தேர்தல் அந்த மாநிலம் முழுவதுமே முதல் முறையாக அந்த மெஷினை பயன்படுத்தியிருக்காங்க. பிறகு 2004 மக்களவை தேர்தலில் முதல் முறையாக இவிஎம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த எலெக்ஷன் இதெல்லாம் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஈசில் சொல்கிறாங்க, அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இவங்க இருவரும் சேர்ந்து தான் இந்த அல்கலைன் பேட்டரியால் இயங்கக்கூடிய இவிஎம் மிஷினை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் நம்ம பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஸோ வாக்குச்சாவடி அதிகாரியிடம் கட்டுப்பாட்டு பிரிவில் இது இருக்குமாம்மா. வாக்களிக்கும் பிரிவில் தான் இது வச்சுருப்பாங்க. வாக்காளர் தனது வாக்கை இதை ஈஸியாக செலுத்த முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணது 2014 விவிபேட் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னத்தை நீங்கள் ஒரு பட்டனை அமுத்திங்க, ஒரு பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்டு வந்த உடனே இங்கே ஒரு மிஷின் தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மிஷினு. இந்த மிஷினில் தான் அந்த சின்னம் உங்களுக்கு ஒரு பேப்பர் வெளியே நிற்கும். அந்த பேப்பரை நீங்கள் கண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 செகண்ட் வரைக்கும் பார்க்கலாம். பார்த்துட்டு நாம் போட்டது அதே சின்னத்துக்கு தான் போயிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு போகலாம். இந்த பேப்பர் ஒரு சிறிது நாட்களுக்கு மட்டும்தான் அந்த இருக்கும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் வெரிஃபிகேஷன் பிரிண்டிங் மெஷின்ஸ், அதான் இந்த ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். நம்ம போய் செக் பண்ணிக்கலாம், நாங்கள் போட்டது இதான இவரை தான் நம்ம இந்த சின்னத்துக்கு தானே போட்டிருக்கோம் அப்படின்னு செக் பண்ண முடியும். சரிங்களா? இது ஒரு காகித சீட்டில் அச்சடிக்கப்பட்டுள்ள ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். வாக்குச்சீட்டில் வேட்பாளரின் பெயர் மற்றும் தேர்தல் சின்னம் அதில் இருக்கும்.
நான் சொன்ன ஒரு 3-4 வினாடி, ஆனால் 7 செகண்ட் வரைக்கும் அது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குமாம்மா. சரிங்களா? விவிபேட் எந்திர வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமே அது அணுக முடியும். சரிங்களா? விவிபேட் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் இது உத்தரவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வாக்காளர்கள் வாக்கு போடுறவங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற பிரிவிலும் உள்ள 5 விவிபேட் சீட்டுகளை இயல்பாக அது எண்ணுவாங்களாமா. 5 மெஷினுக்கு ஒரு எண்ணுவாங்களாமா, எண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்கள், நோட்டா பற்றி ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் ஆஃப் தி எபோவ் அப்படிங்கிறத ஓட்டா, அதாவது நான் யாரையும் நீங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வாக்கில் போட்டு அந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் யாரும் எங்களுக்கு பிடிக்கலைங்க, நான் யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன், நான் நோட்டாக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போடுறது. இந்த சட்டம் எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 எனும் சட்டத்தின் விதி எண் 49O படிச்சுக்கோ. 49O இந்த முறை விவரிக்கப்படுகிறதாமா. இது பாருங்கள், அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. சரிங்களா? நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு என்ற நாடு, 14வது நாடு, சரிங்களா, அது இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருமையும் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் ஆஃப் தி அபோவ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2013 இல்லை 2013 சிவில் உரிமைகளுக்கான மக்கள் சங்கம் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 உச்சநீதிமன்றத்தில் இது மாதிரி நோட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர்கள் தனது வேட்பாளர்களை நிராகரிக்க அனுமதிக்க நோக்கத்திறதாமா. இந்தியாவில் நிராகரிக்கும் உரிமை வழங்கவில்லை. சரிங்களா? நோட்டா மிக உயர்ந்த வாக்குகளை பெற்றாலும் கூட புதிய தேர்தலை அறிவிக்க இசிஐக்கு தற்போது முழு அதிகாரமும் இல்லை. சரிங்களா? நேரடி தேர்தலுக்கு மட்டுமே நோட்டா விருப்பம் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஸோ நேரடி தேர்தல் இப்போ நம்ம எலெக்ஷன் வாங்கி வரப்போகுது இல்லைங்களா, நேரடியாக நம்ம எம்எல்ஏ எம்பிஸை கவுன்சிலரை எலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்களுக்கு தான் அது செல்லும் அப்படின்னா. டு கிவ் த கிரேட் சான்சிட்டி நோட்டா ரூல் 64 எலெக்ஷன் ரூல்ஸாக தான் இந்த சட்டத்தை இந்த லா மினிஸ்டர் மூலமாக. ஸோ விதி 64 தேர்தல் முடிவு அறிவிப்பு மற்றும் மீண்டும் தேர்தல் எல்லாமே விதி 64 கீழே இருக்குது. வேட்பாளர்கள் தங்கள் பாதுகாப்பு வைப்பு தொகையை திரும்ப பெற தகுதி உடையவராக 1/6வது செல்லுபடியாகும் வாக்குகள் இருப்பதற்காக வாக்களித்த வாக்குகளை கணக்கெடுக்கையில் நோட்டா வாக்குகள் எண்ணப்படவில்லை. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் இது கிளியராக பார்த்தோம்னா, ஸோ நோட்டா votes have not been counted while calculating votes polled by candidates for making them eligible 1/6 of the valid votes for getting back their security deposit. புரியுதா? அதாவது ஒரு 10 பேர் போட்டிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேர் போட்டிடுறாங்க. 10 பேருக்கு அப்புறம் ஒரு நோட்டா இருக்கும் 11வது. சரிங்களா? இந்த 10 பேரும் டெபாசிட்டை இழந்து விட்டால்தான் நோட்டாவை கவுண்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ யாராவது ஒருத்தர் டெபாசிட் இழக்கவில்லை அப்படின்னா நோட்டாவை கவுண்ட் பண்ண மாட்டாங்க, அவர் தான் வின்னராக மாறிடுவார் பேசிக்கலி அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பேலட் சிஸ்டம். பேலட் சிஸ்டம் என்ன, அதோட இவிஎம்க்கு கம்பேர் பண்ணுறோம். வாக்கு சீட்டு முறைக்கு திருப்புவதற்கான வாதங்கள் என்ன, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லையே எது இவிஎம் அப்படின்னு, சரிபார்க்க முடியவில்லையே, சீக்ரெட்டாக இல்லையே, பாசிபிலிட்டி ஆஃப் ஹேக்கிங் இருக்குது, மேல் ஃபங்க்ஷனிங் இவிஎம்ஸ் இருக்குது. ஸோ இது அலிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குமா, அதே மாதிரி இவிஎம் தொடர்பான ஆதரவான வாதங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு குறைபாடுகளை சொல்கிறாங்க. ஃபாஸ்டர் ரிசல்ட் அண்ட் பில்ட் ட்ரஸ்ட் தானே, இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்லி ஆடிட்டபுளாக இருக்குது. எலிமினேஷன் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், இன்வேலிட் அண்ட் டவுட்ஃபுல் ஓட்ஸ், ரிடக்ஷன் இன் தி யூஸ் ஆஃப் பேப்பர்ஸ். இன்றைக்கி அந்த இவிஎம் மிஷின் இல்லாமல் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ கோடி ரூபாய் செலவாகும் தெரியுமா?
அத்தனை கோடி ரூபாய் செலவு வந்து இன்றைக்கி இவிஎம் மிஷின்ஸ் வந்து குறைச்சிருக்குது. அடுத்தது த கிரிமினலைசேஷன் ஆஃப் தி பாலிட்டிக்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன, வேட்பாளர்களின் முழுமையான குற்றவியல் வரலாற்றை வெளியிட அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்களாமா. 2018 அரசியல் அமைப்பு அமர்வு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு அதிகாரத்தை கையாளும் அரசியல் அமைப்பின் 129 சரிங்களா 129 மற்றும் 142 கீழ் சுப்ரீம் கோர்ட்டை ஒரு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அண்டர் 121/42 த கான்ஸ்டியூஷன் விச் டீல்ஸ் வித் கண்டெம்ப்ட் ஆஃப் தி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை மீறினீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நீங்கள் வந்து மீறுற மாதிரி, அவமதிப்பு கொடுக்குற மாதிரி அப்படின்னு என்னென்ன அந்த கேசஸ் நடந்திருக்குது, அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு பிரகடனம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் அஃபிடவிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அஃபிடவிட்டில் 2002ஆம் ஆண்டில் வேட்பாளர்கள் தங்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள குற்றவியல் வழக்குகளின் விவரங்களை வந்து வாக்குமூலத்தில் அறிவிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது. வாக்காளர்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு நல்லவர், இப்படி ஒரு கெட்டவரை போய் அப்படின்னு பிரிக்க முடியும். அதே மாதிரி அடுத்த ஒரு வழக்கு பாருங்கள், லிலி தாமஸ் வழக்கு 2013. தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கு பிரிவு 8 நாளில் வழங்கப்பட்ட 90 நாட்களின் பாதுகாப்பை திறம்பட நீக்கி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால் சட்டமேற்றவர்களின் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பொது இந்தியா அறக்கட்டளை வழக்கு 2014 என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்ட கொடூரமான குற்றங்கள் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றவியல் வழக்குகள் 1 வருடத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பேஸ் பண்ணி தான் எலெக்ஷனில் யார் யார் நிற்பாங்க, யார் யார் நிற்க மாட்டாங்க அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்ல முடியும். அடுத்து பாருங்கள், பிஐஎல் சீக்கிங் லைஃப் பேன் ஆஃப் கான்விக்ட்ஸ் 2017. அரசியல்வாதிகள் விசாரணைகளை முடிக்க பல ஆண்டுகள் ஆகும் என்றும் அந்த நேரத்தில் அவர்கள் பல முறை சட்டமேற்றுவர்களாகவோ அல்லது அமைச்சராகவோ பணியாற்றியிருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டி சட்டமேற்றுவர்களின் விரைவான விசாரணைக்காக வழிமுறை அமைக்குமாறு நீதிமன்ற மையம் கேட்டுக்கொண்டுள்ளது அப்படின்னு. ஸோ ஒரு எம்எல்ஏ எம்பிஸ் ரிலேட்டடாக யாராவது வந்து உங்களுக்கு வந்து குற்றவியல் சம்மந்தமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த விசாரணை சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போய் சட்டம் ஏற்றுவதற்கு, ஒரு குற்றவாளி சட்டம் ஏற்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடாதுன்னு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சந்தானம் குழு அறிக்கை 1963 என்ன சொல்கிறாங்க, அதிகாரிகளின் ஊழலை விட அரசியல் ஊழல் மிகவும் ஆபத்தானது என்றும் மத்தியிலும் மாநிலங்களிலும் விழிப்புணர்வு ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓஹரா குழு அறிக்கை 1993 என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் அரசியல் குற்றவாளிகள், அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரத்துக்கு இடையே உடையான தொடர்பு ஆகியவற்றை இது ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஓஹரா குழு 1993. அதே மாதிரி காவல்துறை சீர்திருத்தத்திற்கான பத்மநாபா குழு, சரிங்களா, இந்த குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அரசியல் மயமாக்குவதற்கும் குற்றவாளிகளாக ஆக்குவதற்கும் ஊழல்தான் அடிப்படை காரணம் அப்படின்னு கண்டறிந்து, ஸோ காவல்துறை குற்றமாவதை அரசியல் குற்றமாயக்கள் இருந்து விலக்க முடியாது. அரசியல் குற்றமாயக்கள் அதே மாதிரி தண்டனை இன்மை கலாச்சாரத்தை உருவாக்குதான் ஊக்குவிக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு சீர்திருத்த குழு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களாமா. அதே மாதிரி பெய்டு நியூஸ் எலெக்ஷன்ஸ், கட்டண செய்திகள் மற்றும் தேர்தல், அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பத்திரிகையாளர் கவுன்சில் பணம் செலுத்திய செய்திகளை இந்திய பத்திரிகையாளர்கள் கவுன்சில் அதே மாதிரி பணம் செலுத்திய செய்திகளை எந்த ஒரு ஊடகத்திலும் அச்சு மற்றும் மின்னணு வெளிவரும் எந்த ஒரு செய்தி அல்லது பகுப்பாய்வுக்கும் பணமாகவோ பரிசாகவோ பணம் செலுத்துதல்
இதை பற்றி தெளிவுபடுத்துகிறாங்க நம்ம. ஸோ பெய்டு நியூஸில் பணம் கொடுத்து செய்யக்கூடியது எல்லாமே ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி இந்திய பத்திரிகையாளர் கவுன்சில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 திருத்தம் கொண்டு வர பணம் கொடுத்து செய்தி வெளிவிட தண்டனைக்குரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, சட்ட ஆணையத்தில் பரிந்துரைகள் தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றிய அறிக்கை 2015, செய்திகளுக்கு பணம் செலுத்துதல், செய்திகளுக்கு பணம் பெறுதல், இதோட தண்டனை சட்டம் 1951 சேர்க்கப்படும் அப்படின்னு. ஸோ நிறையா சட்டங்கள்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இதை இந்த பிடிஎஃப்பை யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கங்க. இது ஆல் புக்ஸு, அது இல்லாமல் வேறு மேகசின்ஸ், ஏஐஸில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்கள் உட்காந்து கலெக்ட் பண்ணுறது பதிலாக நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறத சிறப்பாக படிச்சுக்கங்க. அடுத்தது ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் 52வது திருத்த சட்டம் 1985, 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஒரு அரசியல் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 3இல் 1 பகுதியினால் விலகல் அல்லது இணைப்பு என்று கருதப்படுகிறது. 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003, ஒரு கட்சியில் உறுப்பினர்களின் குறைந்தது 3இல் 2 பேர் இணைப்பு ஆதரவாக இருக்க வேண்டும். அதே போல் சபாநாயகரின் தகுதி நீக்க முடிவு நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது. ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், 1996க்கு முன்னர் இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு தனியாக பார்க்க போகிறோம். 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1988 வாக்களிக்கும் வயதை குறைச்சிருக்காங்களாமா. அதே மாதிரி இவிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1989ஆம் ஆண்டில் வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டால் தேர்தலை ஒத்திவைக்கவோ அல்லது தேர்தலை ரத்து செய்யவோ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி எபிக் நம்பர் கொடுத்துருக்காங்களே, அது 1993 வந்ததுங்க. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை. அதே மாதிரி என்னென்ன தேர்தல் சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க 1996 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்களின் பெயரை நீங்கள் பட்டியலிடணும், அதை டிஸ்பிளே காமிக்கணும், லிஸ்ட்டு கொடுக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அவங்க பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இருக்கக்கூடாது. சுயேட்சை வேட்பாளர்கள் வரலாம். 1971 தேசிய கௌரவ சட்டத்தை அவமதிப்பதற்காக தகுதி நீக்கம் செய்யப்படும். மது அன்னிகளுக்கு இந்த சேல்ஸ் ஆஃப் லிக்வர் ப்ராஹிபிஷன் பண்ணியிருக்காங்க. முன்மொழிவோர் எண்ணிக்கை தொகுதியில் 10 பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருப்பாங்களாமா. ஒரு வேட்பாளர் இறந்தால் 7 நாட்களுக்குள் வேறு வேட்பாளர் முன்மொழியணும். காலக்கெடு பதவி காலியாக 6 மாதங்கள். ஒருத்தர் இறந்தாலும் அல்லது அந்த எம்எல்ஏ எம்பிஸ் போனாலும் 6 மந்த் கூட எலெக்ஷன் வைக்கணும். வாக்கெடுப்பு நாள் விடுமுறை கண்டிப்பாக அனைவரும், அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கொடுத்தே ஆகணும். 2 தொகுதிகளுக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாளர்கள் இருக்கணும். ஆயுதப்படை ஏந்திய போலீஸார் இருப்பாங்க. பிரச்சார காலம் 20 டேஸ்லேருந்து இப்போ 14 டேஸாக குறைச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் படித்து வச்சுக்கோ. இப்போ நடக்கக்கூடிய நம்ம சட்டமன்ற எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னு தெரியும், 20 days to 14 டேஸ்க்குள்ளே தான் நீங்கள் பிரச்சார டைமிங்கே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்தளவுக்கு இப்போ ஷார்ட்டாகவே நடத்துகிறாங்க. அதே மாதிரி 2010க்கு அப்புறம் என்னென்ன சீர்திருத்தங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 2009 படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்களாமா. தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான வழக்கை சமர்ப்பதற்கு காலக்கெடு 3 மாதங்கள். ஊழல்களை அனைத்து அதிகாரிகளும் அடங்குவர். தீவிரமில்லாத வேட்பாளர்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு வைப்பு தொகை அதிகரிக்கப்படும். இன்க்ரீஸ் இன் செக்யூரிட்டி டெபாசிட் டு ரெஸ்ட்ரிக்ட் நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் 2010 இந்தியாவுக்கு வெளியே வசிக்கும் இந்திய குடிமக்களுக்கும் அவங்களுடைய உரிமைகளை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை எப்போ கொடுக்கப்பட்டுள்ளது? திருத்த சட்டம் 2010 கொடுக்கப்பட்டது.
இது இல்லாமல் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு. ஸோ தேர்தல் பத்திரங்கள் ஏடிஆர் சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏடிஆர் அவங்களுக்கு பகுப்பாய்வு பண்ணி 2004-5 மற்றும் 2014-15 இடையே தேசிய மற்றும் பிராந்திய கட்சிகளின் மொத்த வருமானத்தில் 69% அறியப்படாத மூலங்களில் நிதி அளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான சட்டங்கள் ஆணையத்தின் 255வது அறிக்கை ஒரு பெரிய நன்கொடையாக வலியுறுத்தப்படுதாமா. அதே மாதிரி பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு சட்டம், மத்திய பட்ஜெட் 2017-18 அறிவிக்கப்பட்ட போது அதோடைய பத்திரங்கள் காமிக்கப்பட்டுள்ளது. அதோடைய திருத்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்க சட்டம் 1934-31-3, மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951 இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கமிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரீஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான குழுக்கள் என்ன, இது எக்ஸாமில் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸுங்க, ஃபுல்லாக படிச்சுக்கிறோம் பாருங்கள். டார்குண்டே கமிட்டி 1974, ஜெயபிரகாஷ் நாராயணன் கமிட்டி 1974, கோஸ்வாமி 1990, ஒஹரா குழு 1993, அதே மாதிரி இந்திரஜித் குப்தா மாநில நிதிக்குழு 1998, தேர்தல் சட்டங்களை சீர்திருத்தப்பட்டிய சட்ட ஆணைய அறிக்கை 1999, அரசியலமைப்பின் செயல்பாட்டை மறுபரிசீலனை செய்யக்கூடிய தேசிய ஆணையம் 2001, 2004 இந்திய தேர்தல் ஆணையம் முன்மொழியப்பட்ட தேர்தல் சீர்திருத்தங்கள், ஜீவன் ரெட்டி குழு 2004. பாருங்கள், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2008. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்குது, உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கோ. ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் இதில் வரும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பக்கம் தான் போக போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில், விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அன் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சுதந்திரமான தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 324. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, நேரடியான கேள்வி. 2வது கேள்வி, நேஷ்னல் வோட்டர்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் விச் டே, இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. ஞாபகம் வச்சுக்கோ, ஜனவரி 25. அடுத்தவரை, தமிழ்நாட்டில் குடவோலை என்னும் தேர்தல் முறை எந்த காலத்தில் பின்பற்றப்பட்டது? சோழர் காலத்தில். இதுதான் ஈஸியான கொஷின். சோழர் காலத்தில் தான் இந்த குடவோலை, அப்பைய சோழர் ஆட்சியிலே குடவோலை முறை தேர்தல் நடந்திருக்குது அப்படின்னு. 61வது கான்ஸ்டியூஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெடியூஸ்டு ஓட்டிங் ஏஜ் 21 to 18 விச் இயர்? 61வது திருத்த சட்டம் எந்த ஆண்டில் நடைபெற்றது கேட்குறாங்க. 1989. ஸோ டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28/3/1989 அப்படின்னு. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, விச் நேஷ்னல் பார்ட்டி எமர்ஜ்டு ஃப்ரம் தி ஸ்பிளிட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1969? 1969 இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவிலிருந்து உருவான தேசிய கட்சி எது அப்படின்னா, இந்த கட்சி, அந்த பேர் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு அப்படின்னு தனி ஒரு கட்சியாமா. ஸோ இந்த கேள்வி சாம்பிள் கொஷின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நீங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுத்து நிறையா கொஷின் படிச்சுக்கங்க. இந்த பகுதியில் இருக்க இந்த கண்டென்ட்டை நீங்கள் திருப்பி உட்காந்து படிச்சிங்கனாலே போதும், அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.